இன்றைக்கு எங்களுடைய அமைச்சர் ஹர்ஷன நாணயக்க அவர்கள் மிகவும் சந்தோஷமாக மிகவும் கூல் டவுனாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஏன் வேறு எதுனாலும் அல்ல, இன்றைக்கு அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானமாக இருந்த போதிலும் கூட அவர் எந்த விதமான கலக்கம் இல்லாது, எந்த விதமான பதற்றம் இல்லாது, எந்த விதமான அச்சம் இல்லாது மிகவும் சுதந்திரமாக சிரித்து விளையாண்டு கொண்டிருக்கின்றார். வேறு எதினாலும் அல்ல, அவருக்கு தெரியும் அவருடைய மனசாட்சி என்னவென்று. தனது அந்த மனசாட்சிக்கு ஏற்ப கௌரவ ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் எந்த விதமான குற்றங்களையும் இழைக்காத, அதே நேரத்தில் மற்றவர்களை பற்றி நினைக்கின்ற, மற்றவர்களுடைய வாழ்க்கையை நேசிக்கின்ற, அந்த நேசத்திற்கு ஏற்ப தனது செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரு நேசமுள்ள மனிதர். பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இன்று மிகவும் முக்கியமானது ஒரு விவாதம் இந்த மன்றத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதுதான் எங்களுடைய சகாவான ஹர்ஷன நாணயக்கார் அவர்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம். கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இதற்கு முன்னர் இந்த இடத்திலும் இந்த மன்றத்திலே இவ்வாறான நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வருகின்ற போது, முன்னர் கொண்டு வரப்பட்ட போது, அன்றைய காலகட்டங்களில் இருந்த அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பிரதமர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைவருமே அந்த 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 பிரேரணை கண்டு நடுங்கி அஞ்சி வீட்டில் தூக்கம் கூட வராது தவித்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. அதாவது வீட்டில் படுக்க முடியாது, வீதியில் அமர்ந்திருந்தார்கள் என்பதும் கூட வரலாறாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்ததன் பிறகு வாக்கெடுப்பு நடக்கும் வரைக்கும் தெரியாது அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று. என்றால் திடீரென்று அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் தாவுகின்ற, இந்த பக்கம் இன்று அந்த பக்கம் தாவுகின்ற பச்சோந்தித்தனமான வேலைகளை செய்த வரலாறு இந்த நாடாளுமன்றத்துக்கே உரியது. அந்த வகையில் சபா பிரதி குழுக்களின் தவிசாளர்களே, இன்றைக்கு எங்களுடைய அமைச்சர் ஹர்ஷன நாணயக்க அவர்கள் மிகவும் சந்தோஷமாக மிகவும் கூல் டவுனாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஏன் வேறு எதுனாலும் அல்ல, இன்றைக்கு அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானமாக இருந்த போதிலும் கூட அவர் எந்த விதமான கலக்கம் இல்லாது, எந்த விதமான பதற்றம் இல்லாது, எந்த விதமான அச்சம் இல்லாது மிகவும் சுதந்திரமாக சிரித்து விளையாண்டு கொண்டிருக்கின்றார். வேறு எதினாலும் அல்ல, அவருக்கு தெரியும் அவருடைய மனசாட்சி என்னவென்று. தனது அந்த மனசாட்சிக்கு ஏற்ப குற்றம் இழைக்காதவர்களே இன்றைக்கு எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற அமைச்சர்களாக. அந்த வகையில் எங்களுக்கும் தெரியும், கௌரவ ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் எந்த விதமான குற்றங்களையும் இழைக்காத, அதே நேரத்தில் மற்றவர்களை பற்றி நினைக்கின்ற, மற்றவர்களுடைய வாழ்க்கையை நேசிக்கின்ற, அந்த நேசத்திற்கு ஏற்ப தனது செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரு நேசமுள்ள மனிதர். ஆனால் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் எல்லாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த நாட்டில் கடந்த அந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை படுகொலை என்பது, அந்த சம்பவம் என்பது மிகவும் வருந்தத்தக்கது, மிகவும் கவலைக்கிடமானது. 30க்கும் அதிகமானவர்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பறிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அதை கேள்விப்பட்ட அடுத்த நிமிடமே தனது இரங்கலை, தனது மரியாதையை, தனது ஆழ்ந்த செயற்பாடுகளை வேகமாக முடக்கிவிட்டிருந்தார் எங்களுடைய ஹர்ஷன நாணயக்க அவர்கள். அந்த வகையில் இந்த சம்பவம் சம்பந்தமாக பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லலாம். எவ்வாறான கருத்துக்களை சொல்லுகின்ற போதிலும் கூட கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நன்றாக தெரியும், இன்றைக்கு
இந்த சம்பவம் என்பது இதுதான் முதலாவது சம்பவம் கிடையாது. இது புதிய அனுபவமும் கிடையாது. இவ்வாறான சம்பவங்கள் நிறைய எமது நாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. படுகொலைகள் அரசாங்கத்தால் திட்டமிடப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். அரசாங்கமே தேடி சென்று கொலை செய்த வரலாறு இருக்கின்றது. சிறைச்சாலை, கடந்த கால இந்த வெலிக்கடை சிறைச்சாலை படுகொலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு முன்னர் நடந்த 1983 எடுத்துக்கொண்டாலும் கூட, வெலிக்கடை குட்டிமணியினுடைய படுகொலை எடுத்துக்கொண்டாலும் சரி, தேடி சென்று அரசாங்கத்தால் ஏவப்பட்ட ஏவலாளிகள், கொலையாளிகள் அந்த சிறைச்சாலைக்குள்ளே சென்று அந்த தமிழ் இளைஞர்களுடைய கண்களை தோண்டி வெளியே எடுத்து படுகொலை செய்த வரலாறு, கடுமையான சித்திரவதை செய்த வரலாறு இருக்குது. அப்ப அன்றைய காலகட்டங்கள் அவ்வாறான படுகொலைகள் அரசாங்கத்தால் திட்டமிட்டப்பட்டவை, செய்யப்பட்டவை. ஆனால் இந்த சம்பவம் என்பது அரசாங்கத்திற்கும் இந்த சம்பவத்திற்கும் அதாவது எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இது கவலைக்குரிய விடயம் இருந்த போதிலும் கூட அதற்கு எதிராக விசேடமாக இன்றைக்கு கூறுகின்றார்கள். எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் பேசுகின்ற போது எங்களுக்கு ஒரு விடயத்தை காணக்கூடியதாகும். என்னவென்றால், பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, எதிர்கட்சியினர் காலையில் அவர்களுடைய பேச்சுக்களை ஆரம்பிக்கும் போது பெரிய வீரர்களை போன்று பேசினார்கள், மிகவும் சத்தமாக பேசினார்கள். ஏனென்றால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்ததன் பிறகு அதன் மூலமாக அரசன நாணயக்காரை வெளியேற்றுகின்ற பாணியில் ஆரம்பத்தில் உரை இருந்தது. ஆனால் பகலாகின்ற பொழுது, மத்தியானமாகின்ற பொழுது அந்த சூடெல்லாம் இறங்கி இன்றைக்கு பதுங்கிய பூனைகளாட்டம் பதுங்கி இருக்கின்றார்கள். அதனால் எந்த விதமான அர்த்த புஷ்டியான கருத்துக்களை கூட, அது தாங்களால் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம், அந்த தீர்மானத்திற்கு ஒரு அர்த்த புஷ்டியான கருத்துக்களை முன்வைக்கின்ற ஒரு ஆற்றல் உள்ள பேச்சுக்களை கூட இன்றைக்கு இந்த சபைகளை காண கிடைக்கவில்லை. அதனால் அதன் பொழுது அவர்கள் கூறிக்கொண்டு சொல்லுகின்றார்கள், இந்த அரசாங்கம் என்பது அனுபவம் இல்லாதவர்கள், அதனால் இவர்களுக்கு மிச்ச நாள் நீண்டு பிடிக்க மாட்டார்கள், அதனால் தான் இந்த அரசன நாணயக்காரருக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர்களை நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற போதும் சொன்னார்கள், நாங்கள் அனுபவம் இல்லாதவர்கள், எந்த விதமான தேர்ச்சி இல்லாதவர்கள், அதனால் இவர்கள் வெகு கூடிய சீக்கிரம் இல்லாது போய் விடுவார்கின்றார். ஆனால் இன்றைக்கு 2 வருடம் ஆகின்றது. 2 வருடத்துக்கு பிறகும் அதே புராணத்தை மாத்திரம் பாடுவதை தவிர வேறு எதுவும் கிடையாது. அது மாத்திரமல்ல, அவர்கள் புராணங்களை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் மக்கள் மத்தியில் சென்று கொண்டிருக்கின்றோம், மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் செவிமடுக்கின்றோம். மக்களை பிரச்சனைகளை செவிமடுப்பதன் காரணமாக பிரதி குழுக்களின் தவிசாளர்களை மக்களுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் தேசிய மக்கள் சக்தியை சூழ, அல்லது எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவை சூழ அணிதிரண்டு கொண்டிருக்கின்றார். அவ்வாறான அணிதிரளின் காரணமாக இன்றைக்கு இவர்கள் கலக்கம் அடைந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு மக்களிடம் சென்று கேட்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் சர்வாதிகாரமான அரசாங்கமா, அல்லது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுதா, அல்லது மக்களை கடத்துகின்றார்களா, அல்லது ஊடகவியலாளர்கள் ஒடுக்கின்றார்களா, அல்லது ஊடக நிறுவனங்களை தீ வைக்கின்றார்களா என்று கேட்கின்ற பொழுது கிடையாது. ஆனால் கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டின் நான் முதலிலே சொன்ன அனைத்தையும் கட்டவிழ்த்து விடப்பட்ட, அனைத்து அடக்குமுறைகளையும் கட்டவிழ்த்து விடப்பட்ட வரலாறு தான் எங்களுக்கு இருக்கின்றது வரலாறு. ஆனால் அந்த வரலாறு இன்றைக்கு மாற்றமடைந்ததன் காரணமாகவும், அதற்கு நேரத்தில் இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ், சிங்கள, முஸ்லீம் எல்லா மக்களும்
அது வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கா என்று பாராது நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை சூழ அணிதிரண்டிருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தியை ஆட்சி பீடத்துக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வரப்படுகின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை இருக்கின்றது. இந்த நாட்டில் விசேடமாக இந்த நாட்டில் போதை என்கின்ற பிசாசு பீடித்திருக்கின்றது. எமது நாட்டில் அதனால் இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த போதைப் பொருள் இருந்து எமது இளைஞர் பரம்பரையை, எங்களுடைய மாணவர் பரம்பரையை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அவ்வாறு காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுங்கள் என்று எங்களுக்கு மக்கள் கேட்டார்கள். அதற்கு ஏற்ப கௌரவ பிரதிக்குழுக்களின் தவிசாளர்களே, இன்றைக்கு நாங்கள் அதற்கு ஏற்ற வகையில் இன்றைக்கு எங்களுடைய செயற்பாடுகளை, இந்த போதை ஒழிப்பு நடவடிக்கையை மிக வேகமாக துரிதப்படுத்தியிருக்கின்றோம். வேகமாக துரிதப்படுத்துவதற்கான காரணம் வேறுமல்ல, இந்த போதைப் பொருளின் கீழ் நாசமாக்கப்படுவது எங்களுடைய இளைஞர் பரம்பரை, எங்களுடைய நாளைய சமூகம். அந்த நாளைய சமூகத்தை நாசமாக்குகின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்கள் யார் என தேடி பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் ஆட்சி செய்தவர்கள். அவர்களுடைய செயற்பாட்டின் காரணமாகவே இந்த நாட்டின் போதைப் பொருள் அதிகரித்தது, இந்த நாட்டின் குற்றச் செயல்கள் அதிகரித்தது, இந்த நாட்டின் கொள்ளை என்கின்ற செயற்பாடுகள் அனைத்தும் அதிகரிப்பதற்கான காரணமாக இருந்தவர்கள் முன்னைய ஆட்சியாளர்கள். அப்ப அந்த ஆட்சியாளர்களால் கட்டவிழ்த்தோடப்பட்ட இந்த நெருக்கடியான நிலைமைகளை இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அந்த நிலைமைகளில் இருந்து மக்களை மீட்டெடுக்கின்ற நடவடிக்கையில் நாங்கள் எடுத்திருக்கோம். அப்ப அந்த நடவடிக்கை எடுப்பது மாத்திரமல்ல, அந்த போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற போது முன்னர் அவர்களுடைய சகாக்களாக இருந்த, அவர்களுடைய ஆதரவை பெற்ற நபர்கள் எல்லோருமே இன்றைக்கு சிறையிலே சென்று கம்பி எண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. அவ இன்றைக்கு அந்த சகாக்களுக்கு முன்னைய ஆட்சியாளர்களுக்கு, முன்னைய அரசியல்வாதிகளுக்கு தாங்களுக்கு இருந்த முன்னைய அந்த கஜானாக்கள் இன்றைக்கு காலியாகியிருக்கின்றது. அந்த கருப்பு கஜானாக்கள் காலியானதன் காரணமாக மீண்டும் அந்த கஜானாவை கொண்டு வர முடியுமா என்கின்ற முயற்சியில் ஈடுபடுகின்றார். அது மாத்திரமல்ல, கடந்த காலங்கள் இன்றைக்கு நீதித்துறையை பற்றி தொடர்ந்து பேசுகின்றார்கள். நாட்டில் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு சொன்னார்கள், வேறு எதுவும் இல்லை, இந்த நாட்டை கொள்ளையடித்தவர்கள் இருக்கின்றார்கள், இந்த நாட்டுக்கு நாசம் செய்தவர்கள் இருக்கின்றார்கள், இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டு எமது நாட்டின் ஊழல் மலிந்த தேசமாக மாற்றியவர்கள் முன்னைய ஆட்சியாளர்களாக. அப்ப அந்த ஆட்சியாளர்கள் அவ்வாறான நிலைமைக்கு கொண்டு வந்த பிறகு மக்கள் கேட்டார்கள், அப்படியானால் இந்த நாட்டில் இவர்கள் இவர்கள் இவ்வாறு நாட்டை சூறையாடி இருப்பார்களாக இருந்தால், கொள்ளையடித்திருப்பார்களாக இருந்தால் அவர்களை சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து உரிய தண்டனையை வழங்குங்கள். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.